மாசம் மாசம் பீரியட்ஸ் தள்ளி போகுதா? காரணமே இல்லாம திடீர்னு வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கா. காலையில எழுந்தாலே பயங்கரமான உடல் சோர்வு, முகம் முழுக்க பிம்பிள்ஸ், கொத்து கொத்தா முடி கொட்டுறது. இதெல்லாம் பார்த்து பயந்து போய் ஹாஸ்பிட்டல் போனா ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு பிசிஓடி இருக்கு அப்படின்னு முதல்ல வெயிட்டை குறைக்கணும் ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க. டேப்லெட்டும் கொடுத்துருவாங்க. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வெயிட் மட்டும் குறையவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உடனே நாம பண்ற முதல் தப்பு என்ன தெரியுமா? சாப்பாடை குறைக்கிறது, பட்டினி கிடக்கிறது, இல்லைன்னா இன்டர்நெட்ல பார்த்துட்டு ஏதாவது ஒரு புது டயட்டை ட்ரை பண்ணி பாக்குறது. ஆனா 2 வாரம் கூட அதை நம்மளால தொடர்ந்து செய்யவே முடியாது. திரும்பவும் வெயிட் ஏறும். அப்போ நமக்கு வில் பவர் இல்லைன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். உண்மையை சொல்லட்டுமா, இதுல உங்க தப்பு எதுவுமே கிடையாது. பிசிஓடி ஹார்மோன் இம்பேலன்ஸ்னா அது வெறும் பீரியட்ஸ் பிரச்சனை மட்டும் கிடையாது. அது உங்க உடம்புல நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஹார்மோன் போராட்டம். எந்த டயட்டும் டேப்லெட்டும் இல்லாம நம்ம வீட்டு சமையல் அறையிலே இருக்கிற உணவுகளை வச்சு இதை எப்படி ஜெயிக்கலாம் வாங்க பார்க்கலாம். நான் உங்க சூப்பர் மாம் சங்கீதா. நம்ம உடம்புல ஒரு ஃபேட் பர்னிங் என்ஜின் இருக்கு, அதாவது கொழுப்பை எரிக்கிற இயந்திரம். இந்த என்ஜின் சரியா வேலை செஞ்சாதான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு எனர்ஜியா மாறும். ஆனா ஹார்மோன் சரியில்லாதப்ப உங்க உடம்புல இன்சுலின் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாகிடும். இந்த இன்சுலின் அதிகமானா என்ன நடக்கும்? உங்க உடம்போட ஃபேட் பர்னிங் என்ஜினை அப்படியே லாக் பண்ணிடும். இதை நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். மதியானம் லஞ்ச் சாப்பிட்டதும் பயங்கரமா தூக்கம் வருதா? அடிக்கடி ஸ்வீட் சாப்பிடணும் போல தோணுதா? கண்ட்ரோல் பண்ண முடியாத கிரேவிங்ஸ் இருக்கா? இதுக்கு காரணம் உங்க உடம்புல இன்சுலின் லெவல் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த இன்சுலினை லாக் பண்ணி வச்சுட்டு நீங்க எவ்வளவுதான் ஜிம்முக்கு போனாலும் எவ்வளவுதான் பட்னி கிடந்தாலும் 1 கிலோ வெயிட் கூட குறையவே குறையாது. அதுக்கு பதிலா உங்க உடம்பு பயந்து போய் இருக்கிற கொழுப்பை எல்லாம் தொப்பையா மாத்தி சேமிச்சு வச்சிருக்கோம். காரணமே இல்லாம கோபம் வரும், அழுக வரும். இதெல்லாம் நீங்க பண்றது இல்ல, உங்க ஹார்மோன்ஸ் பண்ற வேலை. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? விலை உயர்ந்த வெளிநாட்டு டயட், கிராஷ் டயட் இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. கண்டிப்பா செட் ஆகாது. நம்ம ஊரு தட்பவெப்ப நிலைக்கும் நம்ம மரபணுக்கும் நம்ம காலங்காலமா சாப்பிட்டு வளர்ந்த வீட்டு சாப்பாடு தான் உண்மையான மருந்து. பெண்களோட உடம்பு ரொம்ப சென்சிட்டிவானது. அதுக்கு பட்டினி கொடுத்தோம்னா அது பயந்து போயிடும். சரியான சத்து கொடுத்தாதான் அது ரிலாக்ஸ் ஆகும். எந்த காஸ்ட்லியான பொருளும் வாங்க வேணாம். நம்ம அஞ்சரை பெட்டியில இருக்கிற பொருளை வச்சு இந்த ஹார்மோன்ஸை சூப்பரா பேலன்ஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்க மாத்த வேண்டியது சாப்பாடு இல்ல, சாப்பாட்டு முறைய. நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம், காலையில எழுந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க? டயர்டா இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி குடிக்கிறீங்களா? வெறும் வயிற்றுல காஃபி குடிக்கும் போது உங்க உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாகிடும். அது நாள் முழுக்க உங்க இன்சுலினை ஏற்றி விட்டுடும். இதுக்கு பதிலா நாங்க எங்க கிளைண்ட்டுக்கு என்ன கொடுப்போம் தெரியுமா? காலையில எழுந்ததும் 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில கொஞ்சமா சீரகம், அதாவது ஜீரா வாட்டர், கூடவே 1 ஸ்பூன் நம்ம வீட்டு நெய் சாப்பிட்டா வெயிட் போடும்னு யார் சொன்னது? உடம்புல நம்ம ஹார்மோன்ஸ் உற்பத்தியாக அந்த நெய்யில இருக்கிற ஹெல்தி ஃபேட்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இதை வெறும் வயிற்றுல குடிக்கும் போது உங்க செரிமானம் சீராகும், உடல் சோர்வு அப்படியே பறந்து போயிடும். 2வது முக்கியமான விஷயம், உங்க லஞ்ச் பாக்ஸ். மதியம் சாப்பிட்டதும் தூக்கம் வருதுன்னா உங்க தட்டுல சாதம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஊர் சாப்பாடை மாத்த வேணாம், ஆனா அந்த பிளேட்டை 3ஆ பிரிங்க. தட்டுல பாதி அளவு நம்ம வீட்டு பொரியல் அல்லது கூட்டு, 1/4 பாகம் கண்டிப்பா முட்டை, சுண்டல், அப்படி இல்லைன்னா ஒரு தால். இது உங்க முடி உதிர்வையும் ஸ்கின் ப்ராப்ளத்தையும் சரி பண்ணும். மீதி இருக்கிற 1/4 பாகத்துல மட்டும் சாதம் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி வச்சுக்கோங்க. இந்த சிம்பிளான பிளேட் மெத்தட் உங்க சுகர் கிரேவிங்ஸை அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். 3வது விஷயம், நைட் டின்னர் டைமிங். நான் டெய்லியும் நைட்டு 2 சப்பாத்தி தான் சாப்பிடுறேன், ஆனா 10 மணிக்கு சாப்பிடுறேன். இதுதான் மிகப்பெரிய தப்பு. நைட்டு லேட்டா சாப்பிடும் போது அது செரிமானம் ஆகாது, நேரா தொப்பையா தான் மாறும். ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு நைட்டு 7 இல்லது 7:30 மணிக்குள்ள டின்னரை முடிச்சிருங்க. ஒரு ராகி ரொட்டி அப்படி இல்லைன்னா சுண்டல், இப்படி சிம்பிளா முடிக்கும் போது உங்க குடல் ஆரோக்கியம் சூப்பரா மாறும். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, ஆனா இந்த சின்ன சின்ன வீட்டு பழக்கங்கள் தான் பல 100 பெண்களோட வாழ்க்கையே மாத்தி இருக்குது. உடம்ப வருத்தி பட்டினி கடந்து வெயிட் குறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்க பாடியை நேசிச்சு அதை ஹீல் பண்ணிக்கிற ஒரு ப்ராசஸ் தான் இது. பிசிஓடி அல்லது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு பெரிய நோயே கிடையாது, அது வெறும் லைஃப் ஸ்டைல் கண்டிஷன் தான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் உடம்புல இப்ப என்ன பிரச்சனை இருக்கு, நான்
எதுல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. எந்த காஸ்ட்லியான டெஸ்டும் வேண்டாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மற்றும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு ஃப்ரீ ஹார்மோன் அண்ட் மெட்டபாலிசம் ஸ்கோர் கார்டு லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி 2 நிமிஷத்துல சில சிம்பிளான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க ஸ்கோரை வச்சு உங்க உடம்புக்கு என்ன எக்ஸாக்ட் சொல்யூஷன் தேவைன்னு என் டீம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கைட் பண்ணுவாங்க. வெறும் 12 வாரங்களே நீங்க உங்க பாடியை புரிஞ்சுக்க கத்துக்க போறீங்க. நாம எல்லாம் சேர்ந்து ஒரு ஹெல்தியான கம்யூனிட்டியை உருவாக்கலாம். ஆரோக்கியமான உடம்பு நம்ம வீட்டு சமையல் அறையிலேயே தான் ஆரம்பிக்குது. அந்த குவிஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, stay healthy, stay happy. உங்களை நீங்க நேசிக்க மறக்காதீங்க. பாய்.